அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில நிறைய டாக்டர்ஸ் சந்திச்சுட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாக்டர் கைராசிக்காரர்னு பேர் எடுத்தவர் அண்ட் புது முறையில சிகிச்சை செஞ்சுட்டு வரவர். பெரிய பெரிய டாக்டர்ஸும் சர்ஜன்ஸும் கத்தி எடுத்துக்கிட்டு ஆபரேஷன் பண்றோம்னு சொல்லி சாதிக்க முடியாததை கூட இவர் சாதிச்சிருக்காருன்னு பாருங்களேன். அதுவும் மூலிகை மருந்தை வச்சே சாதிச்சிருக்காரு. இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? He is none other than the owner as well as the head doctor of MRP Hospital, Mr. S. Murugesh. நீங்களா ரொம்ப ஆவலா சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற டாக்டர் எஸ் முருகேஷ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். இப்போ ஆஸ்மா அப்படின்ற ஒரு நோய் வந்து தாக்குச்சினாலே கஷ்டம் தான். அதுல ரொம்ப பயங்கர கொடுமையான நோய்னு சொல்லலாம். நடக்க முடியாது, உட்கார முடியாது, மூச்சு இறையும், மூச்சு அடைக்கிற மாதிரிலாம் இருக்கும். அண்ட் சில நேரத்தில் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் கூட அந்த ஆஸ்மா வியாதி வந்துடுது. இப்போ எந்த முறையில நீங்க அந்த ஆஸ்மா வியாதியை குணப்படுத்துறீங்க உங்க ஸ்டைல்? ஐ மீன், அது மட்டும் இல்லாம இது வர காரணங்கள் என்ன? ஆஸ்துமா, இந்த ஆஸ்துமாங்கிற நோய் எதனால வருது, எப்படி ஏற்படுது, வந்தப்புறம் என்ன பண்ணுங்கிறது நிறைய டாக்டருங்க சொல்றது கிடையாது. இப்ப நான் நிறைய நிகழ்ச்சியை பார்த்துருக்கிறேன். நிறைய டாக்டருங்க பேசுறாங்க. ஒரு புதுசா ஒரு நோயாளி கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சுட்டு என்ன சொல்றாங்க, இந்த நோயாளி என்கிட்ட வந்து சிகிச்சை எடுத்தாரு, 7 நாள் மட்டும்தான் சிகிச்சை எடுத்தாரு, 1 மாசம் மருந்துல அவர் குணமாயிடுச்சு, இப்ப திருப்திகரமா இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்கன்னு சொல்றாங்க. நிறைய டாக்டருங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் அந்த நோய் எதனால வந்தது, இவருக்கு நான் எந்த மாதிரி சிகிச்சை அளித்தேன், இவர் எப்படி சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு, அதை எந்த டாக்டருமே சொல்ல கிடையாது. இது அந்த நோயாளிகளும் கேட்கறதும் கிடையாது. இப்ப நிறைய விளம்பரங்கள் நானும் பார்த்துருக்கிறேன். எனக்கே மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படிடா ஒரு படிச்ச நபர் அங்க போய் ஏமாறுறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, படிக்காதவங்க கூட ஏமாந்துடலாம். நிறைய வெளிநாட்டில் இருக்கிறவங்களை இப்ப எடுத்துக்கங்க. அவங்க என்ன பண்ண, நிறைய படிச்சவங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. இப்படி ஒரு விளம்பரத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே அந்த டாக்டர் எந்த கேள்வியும் கேட்கற கிடையாது, பணத்தை அனுப்பி கொடுத்து மருந்தை வாங்குறீங்க. அதுக்கு எவ்வளவு நாள் தான் குணமாகும்? இதுக்காக ரெடிமேடா பண்ணிச்சுங்க. இப்போ ஆஸ்மா எடுத்துங்க, என்ன பண்றாங்க, அதுக்காகவே ஆஸ்மா நோயாளியா இவங்களுக்கு இந்த மாதிரி மருந்தை கொடுத்தா குணமாயிருங்கிற ஒரு ஏற்கனவே பார்சல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது எப்படி பண்ண முடியும்? ஆஸ்மா 2 டைப் இருக்குது. அதாவது ஆரம்ப ஸ்டேஜ்ல வரக்கூடிய ஒரு ஆஸ்மா, இன்னும் ஒண்ணு இடைப்பட்ட காலத்துல வரக்கூடிய ஆஸ்மா. ஆரம்பத்தில் வரக்கூடிய ஆஸ்மாவுக்கு என்ன பண்ண, பரம்பரை சம்பந்தப்பட்ட வரும். அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேல வரும். இதை நான் அப்புறமா சொல்றேன். இந்த ஆஸ்மானா என்ன மற்ற டாக்டருங்க சொல்ல, நானும் சொல்லாம இருக்க கூடாது, அதுக்காக சொல்றேன். ஆஸ்மா எப்படி ஏற்படுது? அதான் நுரையீரல ஏற்பட்ட பாதிப்பு தான் ஆஸ்துமா உருவாகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப சுவாசிக்கிற காற்று வந்து ஆக்சிஜனை உட்கொண்டு நம்ம கார்பன் டை ஆக்சைடா வெளியிடுறோம். இதுல என்ன பண்ணா, வெளியே நம்ம சுவாசிக்கும் போது அங்க இருந்த டஸ்ட், குளிர்ந்த காற்று பட்டு என்ன பண்ணா நுரையீரல போய் அந்த பிளட் சர்க்குலேஷன் ஆகும்போது அது டஸ்டால அடைபட்டு போகுது. அந்த சர்க்குலேஷன் கிடைக்காம வெளியே அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியிட பார்த்தீங்கன்னா திரவங்கள் அங்கே போய் அடைப்பு ஏற்படுது. சிறு குழாய்களை சுருக்கம் ஏற்படுறது. நுரையீரலில் உள்ள சிறு குழாய்களை சுருக்கம் ஏற்படும் போது மூச்சு திணறல் ஏற்படுது. வறட்டு இருமல் இப்படிப்பட்ட நோய்கள்லாம் வர காரணம் அதுதான். அந்த அடைப்பினால தான் உங்களுக்கு ஆஸ்மா உருவாது. இது எப்படி ஏற்படுது? லோவர் வெண்டிலேஷன். லோவர் வெண்டிலேஷன் என்ன? இப்போ சுற்றுப்புற சூழலில் இருக்கிற மாசுபடிந்த காற்று, இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சு ஆலைகள், இந்த தொழிற்சாலை ரசாயன பொருட்கள் உற்பத்தியாக பஞ்சு ஆலைகள், இந்த மாதிரி ரசாயன பொருட்கள் உற்பத்தியாக அந்த மாதிரி ஃபேக்டரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னும் 2வது பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க. கேட்டால் சொல்லுங்க செயின் ஸ்மோக்கர்னு ஒரு பெருசாக அவங்களே பேசிக்குவாங்க. ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு நிக்கோட்டின் அதிகமாகி இந்த மாதிரி பாதிப்பு பண்ணும். இன்னும் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீராய்டு வகையான மருந்துகள் அதையும் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். இப்போ ஒரு பாடி பெயினா உடனே ஒரு பெயின் கில்லரை போடுறீங்க. அந்த கெமிக்கல் கலந்த மாத்திரைகளோ மருந்துகளோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது நாளடைவில் இந்த மாதிரி பாதிப்பு வருது. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சைனஸ் ப்ராப்ளம் வரும், நும்புக்கொள்ளுதல் இருக்கும். இப்படிப்பட்டவங்க அந்த என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு தக்க சிகிச்சை எடுக்கிறது கிடையாது. அதாவது நோயை இப்போ இந்த ஆஸ்துமா என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நோய்க்கான அறிகுறின்னு சொல்லலாம், நோய்க்கான தொகுப்புன்னு சொல்லலாம், ஒரு நோய்க்கான அடித்தளம்னு சொல்லலாம். இப்படி ஆஸ்துமா பிரித்து அதுக்கு தக்க சிகிச்சை அளிக்கணும். இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் வரடியே பார்த்தீங்கன்னா பரம்பரை வயசாக வரும். ஏன்னா இப்போ அவங்க பரம்பரையில் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆஸ்துமா இருந்தால் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ஆஸ்துமா வரக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது என்ன, அடுத்த ஸ்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 40 வயசுக்கு மேலே வரும். இன்னும் வைரஸ் கிருமிகளாக வரக்கூடியது. இப்படி ஆஸ்துமா பிரித்து அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை நிச்சயம் அளித்தால் 100% குணப்படுத்த முடியும். இதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஏற்கனவே இப்போ ஒரு பேஷண்ட் கொடுக்குற மருந்தை திரும்ப இன்னொரு பேஷண்ட் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு நோயோட தன்மை என்ன, வீரியம் என்ன, அதை தக்க மருத்துவ சிகிச்சையை ஒரு கோஷா தான் கொடுக்க முடியும்.
இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னா இம்யூனோகுளோபின் வகையான ஹார்மோன் அந்த இது அது அணுக்கள் அதிகமாக இருக்கும். இன்னும் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இஸ்னோஃபில்ஸ் வகையான அந்த வெள்ளை அணுக்கள் எல்லாம் அதிகமாக காணப்படும். இதை என்ன பண்ண 10% மேலே இருக்கக்கூடாது. இதெல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். இதை டெஸ்ட் எடுத்து பார்க்காமல எப்படியாங்க ஆஸ்துமா நோயா அவங்களுக்கு எவ்வளோ நாளாக வீசிங் இருக்கா, வாங்க என்கிட்ட மருந்து எடுத்துங்க, இவ்வளோ அமௌண்ட் அனுப்பிடுங்க, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் மருந்து எடுத்துங்கன்னு சொல்லி கொடுக்கறது தவறான ட்ரீட்மெண்ட். நிறைய பேர் படித்தவருங்க இந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க. என்கிட்ட வர நோயாளிகள் நான் எந்த வகையில் சிகிச்சை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜை 3 பிரிச்சிடுறேன். ஆரம்ப நிலை, இடைப்பட்ட நிலை, முதிர்ந்த நிலைன்னு 3 டைப்பாக பிரித்து அதுக்கு தக்க மருத்துவ நான் ஒரு கோர்ஸாக கொடுக்குறேன். இப்போ ஆரம்ப நிலையில் 1லேருந்து 3 மாதம் வரைக்கும் சிகிச்சை அளிக்கிறேன். இடைப்பட்ட நிலை 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் சிகிச்சை அளிக்கிறேன். முதிர்ந்த நிலைன்னா 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் சிகிச்சை அளிக்கிறேன். நோயாளி எப்படி பாதிக்கப்பட்டுள்ளார், நோயோட தன்மை என்ன, இப்போ அவருக்கு வீரியம் என்ன, எந்த மாதிரி பாதிக்கப்பட்டுள்ளார்னு கண்டறிஞ்சு அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை நாங்கள் ஒரு கோர்ஸாக கொடுக்கும்போது 100% குணமாயிருக்கிறாங்க. நிறைய பேஷண்ட் இப்போ நிறைய பேர் நினைச்சாங்க, நான் சார் வெளிநாட்டில் இருக்க எப்படி சார் சிகிச்சை எடுக்க முடியும், ரிப்போர்ட் எடுக்க முடியுங்க. நீங்கள் அங்கேயே டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட் இருக்குமே. உங்களுக்கு ஆஸ்துமான்னு எப்படி டிக்ளேர் பண்ண டாக்டர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க, இமெயிலில் அனுப்புங்க, ஃபேக்ஸில் அனுப்புங்க, இல்லை ஃபோனில் என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுங்க. நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும். என்கிட்ட இந்த ரிப்போர்ட் அனுப்பாமலோ நீங்கள் சொல்லாமலோ நான் எந்த காரணம் ஆஸ்துமாடி சொல்லணும்னா மருந்து அனுப்பவே மாட்டேன். எந்த பேஷண்ட் கொடுக்குற கிடையாது. நேரடியாக என்கிட்ட வாங்க ஒன்லே, அப்படி இல்லைன்னா டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க, இல்லை என்கிட்ட இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்க, இல்லை மெயிலில் தொடர்பு கொள்ளுங்க, இல்லை ஃபோனில் தொடர்பு கொண்டு அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை 100% குணப்படுத்தி கொடுக்க என்னால் முடியும். மூலிகை மருத்துவத்தில் நிச்சயமா எல்லா நோய்களுக்கும் நிரந்தர தீர்வு இருக்குது. அது கொடுக்குற டாக்டரை பொறுத்து இருக்குது. அதுக்கான குவாலிஃபைடா இருக்கான்னு பார்த்து அதுக்கு தக்க சிகிச்சை எடுத்தீங்கன்னா 100க்கு 100 ஆஸ்துமா நோயிலிருந்து விடுபடலாம். Impotence, sexual debility, nocturnal emission and spermaturia, premature ejaculation, atrophy of pharynx and loss of erection arcades, itching of testicles, aplasia, seminoma, nervousness, general weakness. Male infertilities, oligospermia, azoospermia, heterospermia, varicocele semen tube black. Female infertilities, fallopian tube black, infant uterus, uterus fibroid, PCOD, mass, myoma, menstrual disorder, vaginal discharge, gonorrhea, anemia, thyroid, leukorrhea and metritus, anatomy of uterus, threatened abortion, inability to conceive, menorrhagia, dysmenorrhea, menorrhea, vaginal luxation, vulva protrudings, pili of uterus, sterility, hysteria, handling of uterus, frigidity, galactorrhea. And special treatment for diabetics, asthma, hemoptysis, tuberculosis, pneumonia, fluids, sneezing, kidney stones, sinusitis, piles, fistula, low back pain, to rheumatoid arthritis, rheumatism, gout, backache, paralysis, anosmia, anasabelli, allergy, psoriasis, eczema, VD, AIDS. எம்ஆர்பி மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் எஸ் முருகேஷ் அவர்கள் கீழ்காணும் தேதிகளில் கீழ்காணும் இடங்களில் உங்களை நேரில் சந்திக்கிறார். டாக்டரின் பாண்டிச்சேரி விஜயம் ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி காலை 8 மணி முதல் 10 மணி வரை ஹோட்டல் ஸ்ரீ சப்தகிரி புது பஸ் நிலையம் எதிரில். டாக்டரின் கும்பகோணம் விஜயம் ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி மாலை 12 மணி முதல் 3 மணி வரை ஹோட்டல் காசி இன்டர்நேஷனல், காசி தியேட்டர் காம்ப்ளெக்ஸ். டாக்டரின் திருச்சி விஜயம் ஒவ்வொரு மாதமும் 11ஆம் தேதி காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஹோட்டல் ஆனந்த், மத்திய பேருந்து நிலையம் அருகில். டாக்டரின் கரூர் விஜயம் ஒவ்வொரு மாதமும் 11ஆம் தேதி மாலை 12 மணி முதல் 3 மணி வரை ஹோட்டல் ஆர்த்தி, தின்னப்பா தியேட்டர் அருகில். டாக்டரின் கோவை விஜயம் ஒவ்வொரு மாதமும் 12ஆம் தேதி காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஹோட்டல் ப்ளூ ஸ்டார், கவிதா தியேட்டர் அருகில், காந்திபுரம். டாக்டரின் சேலம் விஜயம் ஒவ்வொரு மாதமும் 12ஆம் தேதி மாலை 12 மணி முதல் 3 மணி வரை ஹோட்டல் செல்வம், புதிய பஸ் நிலையம் அருகில். டாக்டரின் ஹோசூர் விஜயம் ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி காலை 7 மணி முதல் 10 மணி வரை சீனிவாசா லாட்ஜ், பாகலூர் ரோட். டாக்டரின் வேலூர் விஜயம் ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி மாலை 12 மணி முதல் 3 மணி வரை ஹோட்டல் வீனஸ் அண்ட் அனெக்ஸ் லாட்ஜ், மூங்கில் மணி அருகில்.
எம்ஆர்பி மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் எஸ் முருகேஷ் அவர்கள் முகாம் செல்லும் நாட்களில் சிறப்பு மருத்துவர்களை சந்தித்து ஆலோசனை பெறலாம். மேலும் டாக்டரை நேரில் சந்திக்க முன்பதிவு பெற்று வரவும். எம்ஆர்பி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம், சித்தா, ஆயுர்வேதா மற்றும் இயற்கை மருத்துவம், பழைய எண் 10B, புதிய எண் 21, மஸ்தான் அலி கார்டன், SV லிங்கம் சாலை, வடபழனி, சென்னை 26, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண்கள் 04423725598, செல் 9440879223. அண்ட் இப்போ ரீசெண்ட் காலமா நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. ஆண்மை குறைவா, என்கிட்ட வாங்க, 7 நிமிஷத்துல குணப்படுத்திடுவேன், 7 நாள்ல குணப்படுத்திடுவேன் அப்படின்றாங்க சிலர் வந்து இந்த துணிக்கடை விளம்பரம் மாதிரி அப்படி போட்டுட்டு வராங்க. இந்த மாசம் நீங்க வாங்குனீங்கன்னா அடுத்த மாசம் உங்களுக்கு டேப்லெட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு. சில பேர் என்னன்னா சூப்பர், அதை விட எக்ஸ்ட்ரா சூப்பர், இந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி தொகைகளை வசூல் பண்ணி விற்கிறாங்க. ஒரு பெரிய சந்தேகம் எனக்கும் இருக்கு, பப்ளிக்கும் இருக்குது. யாரையும் புண்படுத்தணும்னு நினைச்சு நான் கேட்கல. என்னன்னாக்கா இப்போ வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு தனிப்பட்ட நபரை டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் எடுத்து அதை பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஜெனரலைஸ்டா யாரு வந்தாலுமே இதே மருந்துகளை தானே கொடுக்க போறாங்க அவங்க. அப்படி இருக்கும் போது இது பலன் அளிக்குமா அப்படின்றது எல்லாருக்கும் உள்ள சந்தேகம். இதை நீங்க எப்படி டீல் பண்றீங்க? ஆண்மை குறைவு. இப்ப இந்த ஆண்மை குறைவை பற்றி பலவித டாக்டர்கள் பலவித கருத்துக்கள் சொல்லதான் நீங்க சொன்னீங்க. ஆண்மை குறைவை பற்றி பலவித டாக்டர்கள் நானே நிறைய விளம்பரங்களை பார்த்திருக்கிறேன். 7 நாட்களில் குணம், மருந்தை சாப்பிட்டவுடன் குணம், எங்கிட்ட வாங்க, மருந்தை சாப்பிட்டீங்கன்னா உடனே குணம்னு நிறைய டாக்டர்கள் பேசுறாங்க. அதாவது மூலிகை மருத்துவத்தை பொறுத்த குறைந்தது 48 நாள், அதாவது ஒரு மண்டல கோர்ஸும்பாங்க. நாங்கள் சித்த மருத்துவத்தையோ ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தீங்கன்னா மண்டலமாக ஒரு மண்டலம் என்றால் 48 நாட்கள். அவங்க மாச கணக்கும் சொல்ல முடியாது, ஒரு நாள் கணக்கும் சொல்ல முடியாது. இதான் சொல்ல முடியும், ஒரு மண்டலம் மருந்து எடுத்துக்கங்க, 2 மண்டலம் எடுத்துக்கங்க, அந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். எந்த டாக்டராவது இப்படி 7 நாள்ல குணப்படுத்திடுவேன், 15 நாள்ல குணப்படுத்திடுவேன்னு சொன்னா தவறான விளம்பரம். அதை நம்பி ஏமாறாதீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு துணி விளம்பரம் நீங்களே சொன்னீங்க. 1 மாதம் மருந்தீங்கன்னா 1 மாதம் இலவசம். அதே டாக்டர் சொல்ல 7 நாள்ல எனக்கு நோய் குணமாயிடுச்சு, கொடுத்து சாப்பிட்டேன், மருந்து கொடுத்தாங்க, உடனே 7 நாள்ல அந்த நோயாளி குணமாயிட்டாரு. ஆனா அடுத்த மாசம் ஒரு மருந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேங்கிறாரு. அது எப்படி முடியும்? நீங்களே யோசித்து பாருங்க. படிச்சவங்க தான் நிறைய பேர் தவறு பண்றீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏ பிரிவு, பி பிரிவு, சி பிரிவு, ஸ்பெஷல், சூப்பர் ஸ்பெஷல் வரைக்கும் நீங்க வந்துட்டாங்க. ஒரு டாக்டர் ஏற்கனவே போட்டிருந்தாரு ஏ பிரிவு, பி பிரிவுன்னு போட்டிருந்தாரு. நான் அதை சுட்டி காட்டின அப்புறம் அந்த டாக்டர் இப்ப என்ன பண்ணிட்டாருனாக்கி ஸ்பெஷல், சூப்பர் ஸ்பெஷல் அதை மாத்திக்கிட்டாரு. இப்போ அப்படி நிறைய நடக்குது. அப்படி ஒரு பிரிவு, அதாவது மூலிகை மருத்துவம்ல எந்த மருத்துவத்திலுமே கிடையாது. அப்படி ஒரு பிரிவு வந்து அதுக்காக கால அவகாசம் இருக்கும். அந்த டாக்டர் சொல்றதே கிடையாது. ஏ பிரிவு 1000 ரூபாய், பி பிரிவு 1000 ரூபாய் சொல்றாங்களே ஒழிய அதுக்கு எத்தனை காலம் அவகாசம் தேவைப்படும் யாருமே சொல்றது கிடையாது. இப்ப ஏ பிரிவா நீ சொல்ற, இப்ப ஒரு அமௌண்ட் சொல்ல, அதுக்கு எத்தனை காலம் நீ சாப்பிடணும்னு அதே சொல்லலாம், அதையும் கூட சொல்றது கிடையாது நிறைய பேர். இன்னும் சில பேர் அந்த வயசு இருக்குது, வயசு வரம்பு இருக்குது. இப்ப 18 வயசு வாலிபனும் அதுல பாதிக்கப்படுறான், 60 வயசுக்கு முந்த வயதிகரும் அதுல பாதிக்கப்பட ஆண்மை குறைங்கிற பிரச்சனைகளை பாதிக்கப்பட வச்சுக்கோங்க. அந்த 18 வயசு வாலிபனுக்கு இதே மருந்து தான் கொடுக்குறாங்க, 60 வயசு முதிர்ந்தவருக்கும் அந்த தான் கொடுக்குறாங்க. அவங்க ஹெல்த்தை செக்அப் பண்றதே கிடையாது. அப்படி ஒரு பிரிவு எப்படி இருக்க முடியும்? நீங்களே யோசித்து பாருங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்த ஒரு டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஆண்மை குறைவு ஒரு நோயே இல்லை, வருட கணக்கில் சிகிச்சை தேவையில்லைன்னு சொல்றாரு. பட் அந்த டாக்டர் என்ன சொல்ல, ஆண்மை குறைவு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு 48 நாளுக்கு பூரண குணம்ங்கிறாரு. யோசித்து பாருங்க, நீங்களே யோசிங்க. ஆண்மை குறைவு நோயே இல்லைங்கிறவரு 48 நாள்ல உங்களை குணப்படுத்தணும்னு எப்படி சொல்ல முடியும்? நிறைய பேர் இப்படி ஏமாறாதனால தான் அவங்க ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. நான் தான் சொல்லுவேன். அது மாதிரி ஆண்மை குறைவு மிஞ்சின நோயே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்மை குறைவு அவன் மட்டுமா பாதிக்கப்படுறான்? அவனை நம்பி வந்த பெண் எண்ணற்ற கணவரோட வந்திருப்பா. நான் ஒரு வீட்டுக்கு வாழ போறேன், என் கணவர் பார்த்து அழகா இருக்கிறாரு, ஆனா அவரோட வீரிய சக்தி இல்லாம இருந்த அந்த ஆண்மகனால என்ன பாதிப்பு வருது பாருங்க. அந்த பெண் எவ்வளவு கனவோட வந்திருக்கும். நான் சொல்ல போனா ஒரு குடும்பத்தில் ஒரு தகராறு தான் தன் மகனால் தான் ஏற்படும், மருமகளால் ஏற்படுதுன்னு மாமியார் நிறைய பேர் சொல்றீங்க. பட் அந்த குடும்பத்துல தன் மகன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்த விதம், அடுத்த விதம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த ஒரு திருப்திகரமான தாம்பத்தியம் வைக்கலாம் வச்சுங்களா, அந்த பெண்ணால் நேராக சொல்ல முடியாது. எண்ணற்ற கனவோட அந்த பெண்ணு எந்த பெண்ணு சொல்லும், என் கணவனால் ஒரு திருப்திகரமான தாம்பத்தியம் வைக்க முடியல, எந்த பெண்ணால் சொல்லுமா வாய் திறந்து? அந்த குற்ற உணர்வை காண்பிப்பதற்காக தான் சின்ன சின்ன தகராறு ஏற்படுது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் மேல ஒரு பெண் என்ன பண்றா, தனி குடித்தன போகணும்னு ஆசைப்படுற, எதுக்காக போறா? அந்த இல்லற சுகத்தை முழுமையாக அனுபவிக்கலாம். நம்ம கணவனுக்கு என்ன பண்றாங்க, வீட்டுல டார்ச்சர் கொடுக்குறாங்க,
அதனால ஒருவேளை நம்ம கணவன் மனதளவு பாதிக்கப்பட்டிருக்காரோ, இன்னைக்கு அந்த ஒரு கட்டாயத்துக்கு வரும்போது தனி குடித்தனம் எதிர்பார்க்கிறார் ஒரு பெண். என் கணிப்புப்படி அதுதான். ஆண்மை குறைவில் பாதிக்கப்பட்ட ஆண்கள் மேல மெயினா நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல்ல ஒரு பரிசோதனை பண்ணுங்க. ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க ஃபர்ஸ்ட்.